சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில 63 நாயன்மார்கள் இவங்களை பத்தின தகவல்களை தான் இனி வரக்கூடிய வாரங்களை வாரம் ஒரு நாயன்மார் வீதம் நம்ம பார்க்க போறோம். இந்த 63 நாயன்மார்களினுடைய வாழ்க்கை வரலாறு நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறை நாம தெரிஞ்சுக்கும் போது நாம எப்படி இறைவனை வழிபடணும், நாம எப்படி இறைவனை சரணடையணும் அப்படிங்கிற ஒரு முறை நமக்கு தெரிய வரும். நாம எதையுமே தெரியாம எப்படி வாழ்வது, எப்படி சாமி கும்பிடுறது, எப்படி பூஜை செய்வது, எப்படி சேவை செய்வது, எப்படி தொண்டு செய்வது, இதெல்லாம் நமக்கு தெரியாம நாம நிறைய தவறுகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படி தவறுகள் செஞ்சாலும் அதுல இருந்து நாம நம்மை திருத்தி கொண்டு எப்படி இறைவனை சரணடையலாம் அப்படின்றதுக்கு நிறைய தகவல்கள் இந்த நாயன்மார்களினுடைய வரலாறுல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாயன்மார்களை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இறைவனினுடைய அற்புதங்களை நாம தெரிஞ்சுக்கணும், இறைவனினுடைய பெருமைகளை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாயன்மார்களினுடைய வாழ்க்கையை நாம தெரிஞ்சுக்கணும். இப்படி நாயன்மார்களினுடைய வாழ்க்கையை நமக்கு புரிய வைக்கணும், தெரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக சுவாமியால, அதாவது சிவபெருமானால பூமிக்கு அனுப்பப்பட்ட சிவபெருமானினுடைய சாயா ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி நாயனார் நம்மளுடைய இந்த பூமிக்கு நமக்கு இந்த நாயன்மார்கள் பத்தின வரலாறை ஒரு தொகுப்பாக நமக்கு தர. அப்படி அவர் தரும்பொழுது 60 நாயன்மார்களை தான் அவர் முதல்ல நமக்கு தந்தாரு. அதற்கு பிறகு வந்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் என்ன பண்றாரு, பாடிய சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவரினுடைய தாயார் தந்தையாரையும் சேர்த்து 63 நாயன்மார்கள் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தொகுப்பை தரார். அவருக்கு பின்னாடி வந்த சேக்கிழார் பெருமான் என்ன பண்ணாரு, இந்த 63 நாயன்மார்களையும் நாம விரிவாக புரிஞ்சு தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்றதுக்காக தனியடியார்கள் தொகையடியார்கள் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து நமக்கு பெரிய புராணம் அப்படிங்கிற ஒரு நூலாக நமக்கு தந்தார். இந்த பெரிய புராணம் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த பெரிய புராணத்துல நாயன்மார்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு பெரிய அர்த்தங்களை தரக்கூடியது அப்படின்றதுனால இது பெரிய புராணம் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா அளவுல பார்த்தோம்னா 63 நாயன்மார்களினுடைய வாழ்க்கை அது சின்ன புராண புக்கா தான் நமக்கு இருக்கு. ஆனா அதை படிக்கும்போது பெரிய பெரிய அர்த்தங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படின்றதுனால இதற்கு பெரிய புராணம் அப்படிங்கிற பெயர் வந்தது. இதுல சுந்தரமூர்த்தி நாயனார் இந்த 63 நாயன்மார்கள், அதாவது சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு தந்தது 60 நாயன்மார்கள். இந்த 60 நாயன்மார்களையும் நான் பாடணும் அப்படின்னா எப்படி பாடுறது அப்படின்னு அவர் கேட்கிறாரு பெருமான் கிட்ட. ஏன்னா நாம எதை செஞ்சாலுமே அதற்கு ஒரு முதல் வேணும் இல்லையா? அந்த முதல் என்னது அப்படின்னு கேட்கும்பொழுது சிவபெருமானை அடியெடுத்து தருகிறார். தில்லை வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு. பெருமானே தில்லை வாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அடி எடுத்து தரும்பொழுது அந்த முதல் அடியையே ஒரு முதலாக வச்சு சுந்தரமூர்த்தி நாயனார் தன்னுடைய பாடலை தொடங்குகிறார். இப்படி தில்லை வாழ் அந்தணர்கள் அப்படின்னும் போது அவர்களுக்கு என்ன அப்படி ஒரு பெருமை, அவர்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்களா அப்படின்னு எல்லாருக்கும் தோணுது இல்லையா? இவர்களினுடைய பெருமைகளை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதற்கு ஒரு கதையும் இருக்கு. அந்த கதையோட அடுத்த பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் தரக்கூடிய அத்தனை தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு நான் தரக்கூடிய காணொளிகள் உடனே சேர்ந்துடும். மீண்டும் தில்லை வாழ் அந்தணர்களினுடைய வரலாறோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.